welcome us Om Shanti. in beautiful, subtle regions. பாபாவிற்கு இன்று நான் நினைவில் போக் எடுத்துக்கொண்டு சென்றேன். பாபா நம்மை மிக அழகான சூழலில் சூட்ச்மவதனத்தில் வரவேற்கிறார். பாபா நமக்கு திருஷ்டி கொடுத்தார். முழு ஒன்று கூடல் கூடவும் தனிப்பட்ட முறையிலும் ஒவ்வொருவருக்கும் பாபா திருஷ்டி கொடுத்தார். நாம் அனைவரும் பாபாவிடமிருந்து திருஷ்டியை பெற்றுக்கொண்டோம். திருஷ்டியின் மூலம் அதிகமான சம்பாஷணை நடக்கிறது. பாபா கிட்ட நம்ம என்ன சொல்லணுமோ அதை திருஷ்டியின் மூலம் சொல்றோம். பாபாவும் என்ன நமக்கு சொல்லணுமோ அதை திருஷ்டியின் மூலம் சொல்றார். பீஸ் வில்லேஜ்ல இருந்து நான் உங்களுக்கு போக் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். பாபா மிக மிக அன்போடு போகை ஏற்றுக்கொண்டார். சில நொடிகளுக்கு பிறகு பாபா அனைத்து குழந்தைகளையும் நம் ஒவ்வொருவரையும் பாபா பார்த்து என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்க மாஸ்டர் நீங்க ஞான சூரியனுடைய குழந்தைகள். நீங்கள் அதனால் மாஸ்டர் ஞான சூரியன் என்ன பண்ணும்? எப்போதும் பிரகாசமாக இருக்கும் சூரியன். மேகங்கள் வரும் பொழுது சூரியன் ஒளிர்விட்டு பிரகாசிப்பதை நிறுத்துவதில்லை. சூரியன் அவ்வாறே இருக்கின்றது. மேகங்கள் போய்கிட்டே இருக்கும், நகர்ந்து சென்று கொண்டே இருக்கும். அதுபோல குழந்தைகளாகிய நீங்களும் இந்த ஒரு விழிப்புணர்வை வச்சிருக்கணும். நான் மாஸ்டர் சூரியன், நான் எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டிருக்க வேண்டும். வெவ்வேறு சூழ்நிலைகள், நாடகத்தின் வெவ்வேறு காட்சிகள், கர்ம கணக்குகள், இப்படி விதவிதமான மேகங்கள் வரும், அது சென்றுவிடும், வரும் சென்றுவிடும். ஆனால் சூரியன் இப்போ மேகம் என்னை மறைத்து கொண்டிருக்கு, அதனால நான் பிரகாசிப்பதை நிறுத்தி விடணும் அப்படின்னு சூரியன் நினைக்குமா? அப்படி நடக்கிறதா? அதனால பாபா சொல்றார், இதுதான் குழந்தைகள் செய்யணும். இந்த நேரத்துல பாபா இன்றைக்கு ஒவ்வொரு குழந்தைக்கும் விசேஷமான ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். எப்பொழுதும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நான் மாஸ்டர் சூரியன், மாஸ்டர் ஞான சூரியன். இந்த விழிப்புணர்வு உங்ககிட்ட எல்லா நேரத்திலும் இருக்கும் பொழுதும் எல்லாமே தற்காலிகமான விஷயங்கள். எது வருதோ அது சென்று முடிந்து விடும், அது எப்பொழுதுமாக இருக்காது. அதனால் எப்பொழுதும் எந்த ஒரு காரணத்திற்காகவும் உங்களுடைய பிரகாசம், உங்களுடைய ஞானத்தினுடைய ஒளி சக்தி, ஞானத்தினுடைய சக்தி எப்பொழுதும் குறைவடைய வேண்டாம். அதனால் அது பிரகாசிக்காமல் இருக்க வேண்டாம். அதன் பிறகு பாபா சொன்னாங்க, குழந்தைகள் எப்பொழுதும் ஏதாவது ஒரு பாபா கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல இருக்கிறாங்க. பாபா எனக்கு உங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. சிலர் பாபா உன்னுடைய உதவி வேணும்னு சொல்றாங்க. பாபா எனக்கு சக்தி வேணும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்றீங்களா இல்லையா? இப்படி என்ன நடக்குதுன்னு நீங்க சொல்லலாம் இல்லையா? கேக்குறீங்களா பாபா கிட்ட இப்படி? அதனால பாபா சொன்னார், பாபா அனைவருக்கும் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, தேங்க்யூ சொல்லும் பொழுது தொடர்ந்து முன்னேறுங்க அப்படின்னு சொல்றார். எப்பொழுதும் குறிக்கோள் வச்சிருங்க. ஒரு எல்லையற்ற வருமானத்தை சம்பாதிக்கிற அந்த குறிக்கோள் வச்சிருங்க. கர்ம கணக்கை நாம முடிக்கிறோம், எதுவாக இருந்தாலும் நம்ம எதை செய்யணும் அப்படின்னாலும் உங்களுக்கு செய்யறதுக்கு நீங்க ஏதோ ஒண்ணு செய்யணும்.
அப்படின்னா So unlimited income, two ways. உங்களுக்கு பணம் வேணும் இல்லையா? அப்ப எல்லையற்ற முறையில நீங்க சம்பாதிக்கணும். ஒன்று வந்து பாபாவின் நினைவின் மூலம் ஒரு எல்லையற்ற வருமானம். Because remembrance of Baba also helps you. ஏன்னா பாபாவின் நினைவு அப்படிங்கிறது உங்களுக்கு கர்ம கணக்கை தீர்ப்பதற்கு And உங்களுக்கு உதவி செய்யும். எப்பொழுதும் பாபாவை நினைவு செய்தவாறே இருங்கள். thoughts, ஒவ்வொரு அடியிலும் எண்ணம், சொல், செயல் மூலம் constant ஒவ்வொரு அடியிலும் தொடர்ந்து some charitable, elevated நீங்கள் action. புண்ணிய காரியத்தை செய்யுங்க. All the time, wherever, எங்க இருந்தாலும் எங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ இல்லையோ, உங்களுடைய எண்ணங்கள் elevated thoughts. எப்பொழுதும் மேன்மையான எண்ணங்களாக இருக்கட்டும். Charitable is like cooperating. So income is earned in these two ways. வருமானம் 2 முறையில சம்பாதிக்கப்படுது. பாபா குழந்தைகளுக்கு Do this both. இது 2த்தையும் செய்யறதுக்கு வழிகாட்டல்கள் கொடுக்கின்றார். அதன் மூலம் உங்களுக்கு கர்ம கணக்கை தீர்ப்பதற்கும் உங்களுக்கு Thirdly, தேவைக்கும் உங்களுக்கு மீதி இருக்கும் வருமானம். be happy, 3வது பாபா சொன்னாரு, எப்போதும் சந்தோஷமா இருங்க, எப்போதும் மகிழ்ச்சியோட இருங்க, joyful. எப்போதும் மகிழ்ச்சியோட இருங்க, சந்தோஷமா இருங்க அப்படின்னு பாபா That சொல்றார். energy, that atmosphere of ஏன்னா அந்த ஒரு joy, சக்தி bring life to மகிழ்ச்சியா இருக்கிற அந்த இது வந்து அநேகமானவருக்கு ஒரு வாழ்க்கை தானத்தை கொடுக்கிறது. யார் ஒருத்தர் மனசோர்வடைந்திருக்கிறாங்க, ஏதோ ஒண்ணுனால மனசோர்வடைஞ்சிருக்காங்க, அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு சரியில்லை, not ஃபுல்லா மலர்ந்த வரவங்க இல்ல, ரொம்ப சந்தோஷமா இல்லைன்னா உங்களை சந்தோஷமா பாக்குறப்ப அவங்களும் அப்படி ஆயிடுவாங்க. but it's இது also நிச்சயமாக happy village, right? பீஸ் வில்லேஜ். அது கூடவே இது ஹாப்பி வில்லேஜாகவும் இருக்கணும் இல்லையா? Happy and பீஸ்ஃபுல்லா மட்டும் இல்ல, ஆனா ஹாப்பியாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக இருக்கணும். anyone who comes says, oh, my all யார் இங்க வந்தாலும் my all hopelessness is எல்லா விதமான மனசோர்வும் எல்லாமே முடிந்து போய்விடணும். அவங்க வந்து அனுபவத்தோடு திரும்பி செல்லணும். அந்த அனுபவம் அப்படிங்கிறது நீங்க எல்லாரும் இங்க என்ன உருவாக்குறீங்க, அதுல இருந்துதான் இங்க வரவங்க அந்த அனுபவத்தை பெறுவார்கள். பாபா ஆசீர்வாதத்தை கொடுத்தார். retreats happen, but first Baba's family's retreat, right? பாபாவினுடைய குடும்பத்தினுடைய ஒன்று கூடல். First time, right? How many? நீங்க எல்லாம் முதல் முறையா யாரெல்லாம் வந்திருக்கீங்க இங்க? Very few. Not many. Many new ones, many first time. So Baba, ஃபர்ஸ்ட் டைம்லயும் புதுசா வந்திருக்கிறவங்க பல பேர் இருக்கிறீங்க. நிறைய பேர் வந்து பாபா மதுபனுக்கு கூட போகல. so Baba said that when you are happy, அதனால பாபா சொன்னார், நீங்க வந்து எப்போதும் மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கிறீங்க அப்படிங்கிற போது there has to be, you have to be attentive. நீங்க கவனமும் கொடுக்கணும். Because in a very, very subtle way, ஏன்னா சூட்சுமமான முறையில like if you are driving very fast, நீங்க வந்து ரொம்ப வேகமா வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் இல்லையா? so same is on one side, introvert, அதேதான். attentive, ஒரு பக்கம் நாம அகநோக்குல இருக்கணும், very happy, இன்னொரு பக்கம் நாம மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அதீந்திரிய சுகத்துல இருக்கணும். feels like everyone is singing and dancing. எல்லாருமே மகிழ்ச்சியில பாடுறாங்க, ஆடுறாங்க அப்படிங்கறதா இருக்கணும். இது வந்து ராஸ்லீலா. ராஸ்லீலா அப்படின்னா என்ன? Know what is Ras Leela? உங்களுக்கு தெரியுமா ராஸ்லீலா அப்படின்னா? Oh, okay. Who knows? We have to. Yeah, many are there who raising hand. So tonight we will show you, right? What is Ras Leela? ராஸ்லீலா அப்படின்னா என்ன அப்படிங்கறது இன்றைக்கு இரவு வந்து நீங்க பாப்பீங்க. எல்லாரும் ராம்லீலா பத்தி கேட்டிருக்கீங்களா? So no Ram Leela. ம், But Ras ராம்லீலா இருக்க கூடாதுங்க, ஆனா ராஸ்லீலா இருக்கணும். Baba. ஏன்னா ராம்லீலா அப்படின்னா அவருடைய கதை ரொம்ப
பெரிய நீளமான கதை அப்படி இல்லாம ராஸ்லீலா அப்படின்ட்டு இருக்கணும். everything is okay. எல்லாமே சரியா இருக்கு, எல்லாமே சரியா இருக்கும். இந்த முதிரையில பாபா அதிகமான அன்பையும் நினைவையும் பாபா கொடுத்தார். ஓம் சாந்தி. 1999 பாப்தாதா தொடர்ந்தும் புன்னகை செய்து வர இருக்கின்றார். ஏனென்றால் 2 மணிக்கு மதியம் 2 மணிக்கு அனைவரும் வந்து ஆரம்பிச்சிட்டீங்க வரத்துக்கு ஹாலுக்கு. பாப்தாதா என்ன உணர்றாங்க அப்படின்னா, குழந்தைகள் இதனால களைப்படைந்திருப்பாங்க. அதனால பாபா குழந்தைகளாக உங்களுக்கு அன்பான மசாஜ் செய்துவிட போறாங்க. எல்லா குழந்தைகளுக்கும் மசாஜ் கொடுக்குறாங்க பாபா. அன்பு மசாஜ். உங்களுடைய கால்களை பாபா மசாஜ் செய்து விடுறாங்க. இந்த மசாஜை நீங்க எல்லாரும் அனுபவம் பண்ணீங்களா? இது மிகவும் அன்பானது மற்றும் தனித்துவமானது. அதனால் இன்றைக்கு எல்லாரும் வந்து ஓடோடி வந்திருக்கீங்க. ஏன்னா இந்த சீசன்ல கடைசி மீட்டிங், லாஸ்ட் சான்ஸ் இந்த மீட்டிங்ல எடுத்திருக்கிறீங்க. இது மிகவும் அழகான நல்ல விஷயம். உங்களுடைய ஊக்கம் உற்சாகம் இந்த மீட்டிங் சந்திப்பதுல உங்களுக்கு எல்லாம் ஊக்கம் உற்சாகம் இருக்கு. தந்தை வந்து தொடர்ந்தும் நீங்கள் முன்னோக்கி செல்வதற்காக இருக்கின்றார். எவ்வாறாயினும் குழந்தைகள் 1 செகண்ட் கூட பாபா குழந்தைகளை மறப்பதில்லை. இப்படிப்பட்ட அநேக குழந்தைகளுடைய தந்தை ஒருவர் மட்டுமே இருக்க முடியும். எவ்வாறாயினும் பாபா குழந்தைகள் யாரையும் மறப்பதே இல்லை. 1 செகண்ட் கூட பாபா எந்த குழந்தையையும் மறப்பதில்லை. ஏன்னா நீங்க எல்லாருமே எப்பொழுதும் காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகள். அப்போ உள்நாட்டில் வெளிநாட்டில் தூரமாக அனைத்து மூலைகளிலும் உள்ள குழந்தைகள் அனைவரையும் பாபா பார்க்கின்றார். நீங்கள் தொடர்ந்தும் அலைந்து திரிந்து கொண்டிருந்தீர்கள். உங்களால தந்தையை கண்டுபிடிக்க முடியல. ஆனா தந்தை குழந்தைகளாகி உங்களை கண்டுபிடிச்சிட்டார். வெவ்வேறு நிலங்கள்ல, வெவ்வேறு நாடுகள்ல, வெவ்வேறு மாநிலங்கள்ல இருந்த குழந்தைகள் அனைவரையும் பாபா கண்டுபிடித்து தந்தை உங்களை அவருக்கு சொந்தமானவர் ஆக்கி இருக்கின்றார். தந்தை உங்களை கண்டு கொண்டார், உங்களை கண்டுபிடித்தார். நீங்க ஒரு பாடல் பாடுறீங்க இல்லையா? பாபா நான் உங்களுக்கு சொந்தம், நீங்க எனக்கு சொந்தம். பாபா நீங்க எனக்கு சொந்தம், நான் உங்களுக்கு சொந்தம். பாபா வந்து உங்களுடைய ஜாதியை பார்க்கல, உங்க நீங்க எந்த நாட்டுல இருந்து வந்திருக்கீங்கன்னு பார்க்கல. ஆனா பாபா ஆன்மீக நிறத்தை மட்டுமே பார்த்தார். உங்களுடைய நெற்றியில பிரகாசிக்கும் அந்த ஒளி புள்ளியை, அதை மட்டுமே பாபா பார்க்கின்றார். இரட்டை வெளிநாட்டவர்கள் என்ன சிந்திக்கிறீங்க? என்ன சிந்திக்கிறீங்க? தந்தை உங்களுடைய ஜாதி மதத்தை எல்லாம் பார்த்தாரா? நீங்க என்ன கலர்ல இருக்கிறீங்கன்னு பார்த்தாரா? இல்லை, தந்தை இது எதையுமே பார்க்கல. நீங்க தந்தைக்கு சொந்தமானவர், தந்தை அப்படின்னு அதை மட்டுமே பார்த்தார். தந்தையினுடைய அன்பு உங்களுக்கு தெரியுதா? எங்க அன்பு இருக்கு அப்படின்னப்போ 2 இடத்துலயும் அன்பு இருக்குன்னு சொல்லப்பட்டது. குழந்தைகள் வந்து ரொம்ப திறமைசாலியா பதில் சொல்றீங்க. பாபா வந்து அன்பு என்பது அன்பை ஈர்க்கிறது அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்படின்னு குழந்தைகள் சொல்றாங்க. குழந்தைகள் ரொம்ப புத்திசாலிகள் ஆயிட்டாங்க. தந்தை கூட குழந்தைகளை பார்த்து ரொம்பவும் களிப்படைகின்றார். இவ்வளவு குழந்தைகளுக்கு தைரியம், ஊக்கம், உற்சாகம் இருக்கு அப்படின்னு குழந்தைகளை பார்த்து தந்தையும் கூட களிப்படைகின்றார். தேவதைகளின் குடும்பம். Om Shanti. Perform the dance of சமஸ்காரங்களை ஒத்திசைக்கும் நடனத்தை நிகழ்த்துங்கள். உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள்.
எவ்வாறாயினும் சமஸ்காரங்கள் வித்தியாசமானவை, அவை வித்தியாசமாகவே இருக்கும். ஆனால் உங்கள் சமஸ்காரங்களில் முரண்படுவது அல்லது விலகி செல்வது மற்றும் உங்களை பாதுகாத்துக் கொள்வது உங்களை பொறுத்தது. என்ன நடந்தாலும் ஒருவருடைய சமஸ்காரங்கள் அப்படி இருந்தால் மற்றவர்கள் கைத்தட்டாமல் இருக்கட்டும். அந்த நபர் மாறினாலும் மாறாது விட்டாலும் நீங்கள் உங்களையே மாற்றிக்கொள்ள முடியும். ஒவ்வொருவரும் தங்களை மாற்றிக்கொண்டு ஏற்றுக்கொள்ளும் சக்தியை கிரகித்தால் நிச்சயமாக மற்றவர்களின் சமஸ்காரங்களும் குளிர்ச்சியாகவும் மென்மையாகவும் மாறும். ஓம் சாந்தி. இன்றைக்கு நாள் 25. சமஸ்காரங்களை ஒத்திசைக்கும் நடனத்தை நிகழ்த்துங்கள், உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் என்பது இன்றைய தலைப்பு. இப்பொழுது நாம் மோகினி தீதி பேச இருப்பதை கேட்கலாம். Om Shanti. Happy Sadguruvar to everyone. அனைவருக்கும் சத்குரு தின வாழ்த்துக்கள். Day of Sadguru Baba. சத்குரு பாபாவினுடைய நாளில் Jupiter. வியாழனின் சகுனங்கள் இருக்கிறது. இது மிகவும் மங்களகரமான ஒரு விசேஷமான அதிர்வலைகளை கொண்டது. Its supreme teacher. பாபா பரம ஆசிரியராக, Father and Sadguru. பரம தந்தையாக, பரம சத்குருவாக இருக்கின்றார். Father does what தந்தை teacher do. என்ன செய்வார், ஆசிரியர் என்ன செய்வார், சத்குரு என்ன செய்து கொண்டிருக்கிறார். Experience. இது எல்லாமே நாம் அனைத்து உறவு முறைகளின் அனுபவத்தை பாபா கிட்ட நாம் பெற்றிருக்கின்றோம். இது நம்முடைய பாக்கியமாகும். Getting sustenance from God. இப்படிப்பட்ட பராமரிப்பு கடவுள்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்குது இந்த சங்கம யுகத்துல அப்படிங்கிறது பாபா கிட்ட இருந்து மட்டும் இல்ல, Thinking we get sustenance. நாம் Every element. பராமரிப்பு அப்படிங்கிறது அனைத்து தத்துவங்கள் கிட்ட இருந்து கூட நமக்கு கிடைக்குது. இன்றைக்கு மிக அழகான ஒரு நாள். But there is good sun. வந்து Food was good, right? சாப்பாடும் நல்லா இருந்தது, பிரம்ம போஜன் நல்லா இருந்தது. Florida, right? புளோரிடால இருந்து நமக்கு பிரம்மா போஜன் கிடைத்தது. Sugarcane juice. எத்தனை பேர் வந்து கரும்பு ஜூஸ் குடிச்சிங்க முதல் முறையாக இன்றைக்கு? You drank before? முந்தி குடிச்சிருக்கீங்களா கரும்பு ஜூஸ்? Sugarcane from home. Mangoes. மாம்பழம் கிடைச்சது, கரும்பு ஜூஸ் கிடைச்சது. இதெல்லாம் பராமரிப்பு. I know it's not all over. It's in Peace Village. பீஸ் வில்லேஜ்ல நமக்கு இப்படிப்பட்ட பராமரிப்பு. Flavor. உங்களுக்கு எல்லாரும் Peace Village. என்ன பீஸ் வில்லேஜ்ல நடக்குது அப்படிங்கிற அந்த வாசனை உங்களுக்கு கிடைக்குது. I was wondering that how many of you have met me first time. எத்தனை முறை நீங்கள் எத்தனை பேர் வந்து என்ன முததரமா பார்த்திருக்கீங்க? எல்லாருமே பார்த்திருக்கீங்க இல்லையா தீதிய? So we had been reading these Avyakti signals. They are from Avyakt Murlis. அவ்யக்த முரளியிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகங்கள், அவ்யக்த சிக்னல். ஒவ்வொரு மாதமும் அதற்கான தலைப்பு வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறது. பணிக முரளியிலிருந்து இந்த கருத்துக்கள் எடுக்கப்படுகிறது. அவ்யக்த முரளியிலிருந்து இந்த முழு மாதமும் சமஸ்காரங்களினுடைய ஒத்திசைக்கும் நடனத்தை நிகழ்த்துவதுதான் இந்த முழு மாதத்திற்கான டாபிக். பொதுவாக ஒரு பாடல் நடக்குது, ஒரு நடனம் ஆடுறாங்கன்னா அதுல நாமளும் வந்து பங்கெடுத்து கொள்ள பிரியப்படுகின்றோம். ஆனா சில பேருக்கு வந்து தாங்க என்ன செய்யறாங்களோ அதையே சிந்திச்சுட்டு இருக்க விரும்புவாங்க. For dialogues, for entertainment.
என்டர்டெயின்மெண்ட், அதாவது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் பகிர்ந்து கொள்வது. But this one Baba is saying is of sanskar. பாபா சொல்றது வந்து சமஸ்காரங்களின் ஒத்திசைக்கும் நடனம். But what Baba is saying, பாபா என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களையே நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். yourself. Sanskars are all different anyway. சமஸ்காரங்கள் எவ்வாறாயினும் வித்தியாசமானவையாக இருக்கின்றது. அவை வித்தியாசமாகவே இருக்கும். To have conflict and ஆனால் உங்கள் சமஸ்காரங்களில் முரண்படுவது அல்லது விலகி செல்வது மற்றும் உங்களை பாதுகாத்துக் கொள்வது உங்களை பொறுத்தது. no matter what happens, என்ன நடந்தாலும் ஒருவருடைய சமஸ்காரங்கள் அப்படி இருந்தால் மற்றவர்கள் கைத்தட்டாமல் இருக்கட்டும். whether that person அந்த நபர் மாறினாலும் மாறாதுவிட்டாலும் உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ள முடியும். So Baba says if each one can change themselves, ஒவ்வொருவரும் தங்களை மாற்றிக்கொண்டு power ஏற்றுக்கொள்ளும் சக்தியை கிரகித்தால் to நிச்சயமாக then definitely மற்றவர்களின் சமஸ்காரங்களும் குளிர்ச்சியாகவும் மென்மையாகவும் மாறும். very cool and gentle. Especially these days there is lot குறிப்பாக இந்த நாட்களில் force and the heat. நிறைய You அழுத்தம் இருக்கு. for little thing சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் கூட they can அவங்க சண்டை போட முடியும், சச்சரவை ஏற்படுத்த முடியும், என்ன வேணா செய்வாங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட. அப்படிப்பட்ட காலமாக இருக்கு. அதனால நாம கூலா இருக்கணும், குளிர்ச்சியா இருக்கணும். அதனால நாம அதற்காக எதிர்த்து செயல்பட வேண்டாம். குடும்பத்துக்குள்ள மட்டும் இல்ல, எங்கேயும் கூட, வெளி உலகத்துல கூட எதற்காகவும் நாம நீங்க கொஞ்சம் குரலை உயர்த்துனீங்கன்னா அவங்களும் இன்னும் உயர்த்துவாங்க. அப்போ அது ஒரு very much when Baba is saying சரியா இருக்காது. yourself, அதனால பாபா என்ன சொல்றாங்க, உங்களை பாருங்க, உங்களை மாத்திக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்ற. do what we do. நாம என்ன செய்யணும் அப்படின்னு பாபா அழகான செய்தியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஓம் சாந்தி. Hello, Sister Mohini. Hello Gayatri Ben. I heard you have a family in front of you who would like to get to know you better. சோ ஒரு குடும்பம் உங்களை அதிகமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வமா இருக்கிறாங்க. Oh, okay, best. Who can get to know you best and better than best? But before I do that, I was அவங்க remembering எல்லாரும் தீதிய ரொம்ப with you, and this is the first தெரிஞ்சுக்கணும். introduction I want the family to know about you. உங்களை பத்தி குடும்பம் தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய குழந்தை பருவ நாட்கள்ல நான் உங்களோட இருந்ததை நினைவு செய்றேன் அப்படின்னு காயத்ரி பெண் சொல்றாங்க. உங்க கூட நான் இவ்வளவு காலம் இருந்திருக்கிறேன். ஆனா முதல்ல உங்களை நான் சந்திச்சது எனக்கு ஞாபகம் இருக்கும். உங்களோட என்னை தொடர்பு படுத்தி வச்சிருந்த ஒரு விஷயம் என்னன்னா, ஆன்மீக ரீதியில நீங்க டிரான்ஸ் மெசஞ்சரா இருந்ததுதான் எனக்கு ஒரு நீங்க ஒரு டிரான்ஸ் மெசஞ்சர் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். ஆனால் யஜ்யம் நம்பிக்கை வைத்திருக்கும் ஒருத்தர் நீங்க. என்னுடைய தொடர்பு உங்ககிட்ட எப்படின்னாக்கா, நீங்க எப்போதும் பாபாக்கு போக் வைப்பீங்க. அதன் பிறகு நீங்க திரும்ப ஒவ்வொரு பாபாக்கு நீங்க போக் படைக்கும் போதும் அந்த அபார்ட்மெண்ட்ல ஆரம்ப காலத்துல நீங்க போக் படைக்கும் போது உங்க கூடவே நானும் போற போது உங்களை கூடவே நானும் போவேன். ஆனா சூக்ஷ்ம வதனத்துல பாபா உங்களுக்கு என்ன சொல்றாருன்னு எனக்கு தெரியாது. நான் அங்கதான் இருக்கிறேன். ஆனா பாபா உங்களுக்கு என்ன சொல்றாரு அப்படிங்கிறது எனக்கு புரியாது, தெரியாது. நீங்க அந்த செய்தியை கொடுப்பீங்க. அப்ப பாபா இதை சொல்வாங்க, இதை செய் அதை செய் அப்படின்னு எனக்கும் குறிப்பிட்ட ஒரு செய்தியை கொண்டு வருவீங்க. அந்த பார்ட் ரொம்ப இன்னும் ஆன்மீக எனக்கு ரொம்ப அது பிடிக்கும். அதை செய்யும் போது எனக்கு பாபாவோட நான் தொடர்புல இருக்கிறேன். ஏன்னா நான்
இதை பத்தி நிறைய பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். பாபா போக் ஆஃபர் பண்றதை பத்தி பாபா என்ன சொன்னார்? புதுசா வந்திருக்கிற சகோதர சகோதரிக்கு இல்ல இதை பற்றி தெரியாது, மற்றவர்களுக்கும் கூட தெரிஞ்சிருக்கணுமா தெரியல. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்க வந்து பாபாவுக்கு வந்து போக் படைக்கிறீங்க. மதுபன்ல இருக்கும்போது நீங்க அதை செய்றீங்க. போக் படைக்கும் போது என்ன நடக்குது? பாபா என்ன சொல்றாரு அப்படின்னா, பாபா உங்களுக்கு ஸ்ரீமத் கொடுத்திருக்கின்றார். நீங்க வந்து சாப்பாடை சாப்பிடுறதுக்கு முன்னாடி பாபாவுக்கு முதல்ல போக் வைங்க, அதன் பிறகு சாப்பிடுங்க. நீங்க இந்த போகு வைக்காம நீங்க வேக வேகமா சாப்பிட்டுறீங்க அப்படின்னா அதனுடைய விளைவு எப்படிப்பட்டதாக இருக்கும்? முதலில் நீங்கள் நினைவுல இருக்கணும், அதன் பிறகு நீங்கள் பிரம்மா போஜனனுடைய அந்த விஷயம் உங்க மனசுல இருக்கணும். அப்போ நீங்க தந்தையினுடைய ஸ்ரீமத்தை பின்பற்றல அப்படின்னு அந்த கீழ்ப்படியாமையும் கூட சரியா தவறான ஒரு விஷயத்தை கொண்டு வந்துரும். எப்ப வந்து நீங்க பாபாக்கு போக் வைக்கிறீங்களோ அது பிரம்மா போஜன் ஆயிடும் இல்லையா? எவ்வாறாயினும் நீங்கள் நினைவு இல்லாமல் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது சாதாரண சாப்பாடாக இருக்கும். அதுல எந்த ஒரு பலமும் உங்களுக்கு கிடைக்காது. உங்களுடைய வயிறு நிறைந்துடும் அந்த சாப்பாடுனால, ஆனா ஆத்மாவிற்கு எந்த சக்தியும் கிடைக்காது. பாபா நீங்க வந்து ஒரு டிரான்ஸ் மெசஞ்சராக பாபா எப்படி வந்து சாப்பாடை வந்து பாபாக்கு படைக்கிறதுல எவ்வளவு லாபம் இருக்குன்னு பாபா சொல்றார். திதி நீங்க வந்து இதை பத்தி பாபாக்கு போக் வைக்கணும் அப்படிங்கிறது ஸ்ரீமத் அப்படிங்கறத பத்தி பாபா ஏன் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க? திதி சொல்றாங்க அது நன்றி உணர்வை கொண்டு வரும். நம்ம பாபாக்கு போக் படைக்கும் போது நன்றி உணர்வு கொண்டு வரும். இது பாபாவினுடைய ஒரு பாபாவுடைய அடுப்பு. பண்டாரி அப்படின்னா பாபாவுடைய பாக்ஸ். பண்டாரா அண்ணா பாபாவுடைய பாக்ஸ், பண்டாரின்னா கிச்சன். சோ நம்ம கிச்சன்ல போய் சமைக்கணும் அப்படின்னாலே நம்ம என்ன நினைப்போம்? யாரும் வரீங்க அப்படின்னாலே நம்ம வந்து எப்போதும் பிரம்ம போஜன் 2 தரம் டோலி டீ எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து கிச்சனை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாக் பண்ணணும் இல்லையா? ஸோ சாப்பாடு வேணும் இல்லையா? ஸோ எல்லாமே ஸ்டாக் வந்து நாம வாங்கி வைக்கணும், நிறைந்து இருக்கணும் ஸ்டாக்கு. எனக்கு வந்து அன்புதான் பிராமணர்களுக்கு உணவளிப்பதுதான் பெரிய புண்ணிய காரியமாக நான் கருதுகின்றேன். ஏன்னா முக்கியமான பராமரிப்பு அப்படிங்கிறது, நீங்க ஞானம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம், தியானத்துல நீங்க இருக்கலாம், ஆனா நீங்க உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல அப்படின்னா நிறைய சாப்பிடணும்னு இல்லை, ஆனா வேண்டியதையாச்சும் உங்களுக்கு அந்த சாப்பாடு கிடைக்கணும். அந்த சாப்பாடு கொடுத்த உடனேயே நம்ம என்ன பண்ணுவோம்? பாபாக்கு சாப்பாடை வச்ச உடனேயே நமக்கு வந்து பாபா கிட்ட ஒரு கனெக்ஷன் கிடைச்சிடும். எனக்கு நான் சாப்பாடு கொடுக்கறதுக்கு முந்தி உடலுக்கு நான் பாபாவிற்கு அந்த சாப்பாடை அர்ப்பணம் பண்ணணும். முதல் பாபாக்கு சாப்பாடை ஆஃபர் பண்ணணும், அதன் பிறகு உடலுக்கு சாப்பாடு கொடுக்கணும். எனக்கு வந்து என்ன ஞாபகம் இருக்குன்னா, மதுபன்ல பிரம்மா பாபாவோடு இருந்த போது நான் முதல்ல டிரான்ஸ்ல போன போது பிரம்மா பாபா சாப்பிடும் போது அநேக முறை எனக்கும் வந்து அந்த சான்ஸ் கிடைச்சிருக்கு. I also got chance to sit next to Baba. பாபா கூட பக்கத்துல உட்கார்ற அந்த சான்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. என்ன ஒரு சின்ன டேபிள் இருக்கும் பாபாவுடைய ரூம்ல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெவ்வேறு குழந்தை வந்து அழைக்கப்படுவார்கள். பாபா உட்கார்ந்துருப்பாங்க, மம்மா உட்கார்ந்துருப்பாங்க. ஒருத்தர் வந்து பாபா கூட உட்கார்ந்து சாப்பிடுவோம்.
அப்ப நான் பாபா வந்து பார்ப்பேன் சாப்பிடும்போது feeding the body. in பாபா வந்து remembrance of உடலுக்கு சாப்பாடை பாபாவின் நினைவில் ஸ்ரீ பாபாவின் நினைவில் the body doesn't பிரம்மா பாபா கொடுக்கின்றார். so Baba's eyes சோ பாபாவுடைய கண்கள் little piece of கொஞ்சோண்டு roti, எடுத்து sabji or whatever. ரொட்டி சப்ஜி எதுவாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் Because Baba eats simple, not I didn't பாபா eat வந்து much fried ரொம்ப சிம்பிளான சாப்பாடு தான் பாபா சாப்பிடுவாங்க. sabji. தால் ரொட்டி சப்ஜி தான் சாப்பிடுவாங்க. ரொம்ப பொரித்த உணவுகளை பாபா சாப்பிட்டு நான் பார்த்ததில்லை. Remembering Baba and feeding the body. சிவ் பாபாவை நினைவு செய்து உடலுக்கு சாப்பாடை கொடுப்பார். அதன் பிறகு பாபா முரளியில சென்ற But I forget. எல்லா நேரத்திலயும் நான் வந்து பாபா நினைக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா நான் மறந்து போறேன் அப்படின்னு பாபா வந்து பிரம்மா பாபா சொல்வார். ஆனா நாம எப்படி சாப்பிடுறோம், அது ரெசிபி என்ன, யாரு சமைச்சாங்க அப்படின்லாம் வந்து நாம நினைக்கிறோம். ஆனா பாபா என்ன சொன்னார் அப்படின்னா, நான் வந்து சிவ பாபாவை தொடர்ந்தும் சாப்பிடும்போது அனைத்து நேரத்திலும் சிவ பாபாவின் நினைவுல இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பிரம்மா பாபா சொல்ல, வெறுமனே சாப்பாடை பாபாவுக்கு படைப்பது மட்டுமில்லை, நீங்கள் சொன்ன மாதிரி சாப்பிடும்போது பாபாவை நினைவு செய்வது. நிறைய விஷயங்கள் இருக்கு, பஞ்ச தத்துவங்கள் இருக்கு, தமோ பிரதானம் இல்லை. பாபா கிட்ட நாம போக் எடுத்துட்டு போய் பாபாக்கு நாம் போக் படைக்கும் போது பாபா சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியும். பாபா திருஷ்டி கொடுக்குறாங்க, பாபா ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படிங்கிற போது அந்த உணவு சத்தோகுணி தமோகுணியிலிருந்து சத்தோகுணி ஆகிவிடுகின்றது. அந்த சாப்பாடு அப்படிங்கிறது விவசாயிகள் அவங்களுடைய சம்பளம் பல விஷயங்கள் அந்த சாப்பாடுல இருக்கு. குறிப்பாக இந்த உணவுல இவ்வளவு அதிர்வலைகளும் அந்த சாப்பாடுல இருக்கு. அது எல்லாமே பாபாவிற்கு நாம் போக் படைக்கும் போது சுத்தமாகிடுது. போக் படைப்பது மட்டுமில்லை, ஆனால் நாம் பாபாவின் நினைவுல சாப்பிடணும். அப்போ அந்த சக்தி அப்படிங்கிறது நமக்கு நிறைய சேவை செய்வதற்கான சக்தியை கொடுக்கும். தன் சாப்பாடினுடைய அந்த பிரபாவம் நம்ம மனதின் மீதும் இருக்கு. உங்களுடைய மனமும் புத்தியும் சுத்தமாக இருக்கும், தூய்மையாக இருக்கும். இதன் மூலம் அதுல ரொம்ப சூட்சுமமான ஒரு பாதிப்பு உணவினால் மனதிலும் உடலிலும் சூட்சுமமான பாதிப்பு இருக்கின்றது. பிரம்மா பாபாவை குறிப்பாக நான் வந்து சொல்றேன். பாபாவினுடைய ரைட் ஹேண்ட், அவங்க வந்து விஸ்வ கிஷோர் தாதா அப்படின்னு சொல்லுவோம். பாபாவோட எல்லா இடத்துக்கும் அவர் போவார். அந்த நாட்கள்ல வந்து ட்ரெயின்ல வந்து கம்பார்ட்மெண்ட் இருக்கும், இப்ப இருக்கிற மாதிரி இருக்காது. 4 சீட் இருக்கும். சின்ன ஒரு ஸ்டவ் வந்து அவர் எடுத்துட்டு போவார் சமையல் செய்யறதுக்கு. விஸ்வ கிஷோர் தாதா கொஞ்சமா ஏதோ வந்து ஒண்ணு சமைப்பார். அப்போ போக்ஸ் படைத்து சாப்பிடுவாங்க. ஏன்னா என்னுடைய வெற்றி, என்னுடைய முன்னேற்றம், பாபா சொல்றதை நான் செய்வதற்கு எல்லாத்துக்குமே எனக்கு வித்தியாசமான ஒரு சக்தி தேவைப்படுது. சோ இவர்கள் தான் வந்து பாபாவுடைய நினைவுல அந்த சாப்பாடை வந்து நாளைக்கு வந்து மௌன நாள் இருந்தாலும் நீங்க முயற்சி செய்யுங்க. பாபாவுடைய நினைவிலேயே முழுவதுமாக சாப்பிட்ட பிறகு உங்களுடைய ஸ்திதியில எப்படி வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க. ஒரு பாபா வந்து கனடால இருக்கிறார். அவர் வந்து பாபாக்கு போக் வைப்பார். அங்கிருந்து அவரு அவ்யக்தி பரிவார்ல கால் பண்ணி போக் வைப்பார். அவர் எப்போதும் என்ன சொல்வார் அப்படின்னா ஒரு பெரிய ரிப்போர்ட் கொடுப்பார். எனக்கு வந்து என்னுடைய ஸ்டேஜ் வந்து நல்லா இருக்கு, அதனால பாபாக்கு வந்து நான் நன்றி சொல்லணும். ரொம்ப கடினமான ஒரு கண்ட்ரியில வந்து அவர் வந்து சேவை செய்யறாரு. அப்போ 100 பேர் அவர் முரளி வாசிக்கிறப்ப கேக்குறாங்க. அப்போ அவருக்கு எப்படி அந்த சக்தி கிடைத்தது? பாபாவை நினைவு செய்வதும், பாபாவிற்கு போக் ஆஃபர் பண்ணிட்டு அந்த நினைவிலே சாப்பிடுறதும். பேர் எனக்கு சொல்ல வேணாம். இன்றைக்கு என்னுடைய ஸ்டேஜ் ரொம்ப நல்லா இருக்கு,
சர்வீஸ் வந்து from that country. அந்த கண்ட்ரில இருந்து 2 சோல்ஸ் கூட இங்க வந்திருக்காங்க. I think அவ்வளவு கடினம் அங்க சேவை பண்றது. ஆனா 100 பேர்ட்ட முரளி கேக்குறாங்க அந்த பிரதர் செய்யற போது. when they were there, So, என்னுடைய குடும்பம் கூட லோகி குடும்பம் கூட they are not in Gyan. ம், They definitely, இருந்தாங்க. whenever I will go, ம், of அவங்கெல்லாம் நிறைய பேர் இப்ப ஞானத்துல இல்லை. ஆனா நான் இப்பெல்லாம் வீட்டுக்கு போறப்பெல்லாம் எல்லாரும் போகுவே போகுவே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் வந்து ரொம்ப அப்போ can you offer book to Baba? Tomorrow is Thursday. நாளைக்கு வியாழக்கிழமை பாபாக்கு போக வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா வீட்டுல ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை. I was saying, can I அந்த சிறு வயதுல இருக்கிறவங்க நான் வந்து அங்க பாபாக்கு போக வச்ச உடனேயே இவர் வந்து இந்த உடம்பு சரியில்லாத அந்த சிறு பையன் எனக்கு சாப்பாடு கொடுக்குறீங்களான்னு கேட்டார். ஆனா அவருக்கு வந்து நிறைய நாள் சாப்பிட முடியாம இருந்தார். அப்போ நிறைய பேர் வந்து பாபாக்கு இந்த மாதிரி போக வைக்கிற அதே நேரத்திலேயே அவங்களுக்கு அனுபவமாகும். நிச்சயமாக ஒரு மெசேஜ் வந்து இருக்கு. going on, but we have limit time. Yeah. So, நமக்கு நேரம் வந்து Rohini, I could see how important this subject is to you. குறைவாக இருக்கு. And thank you for sharing because you've just given me some more insights into how Brahma Baba would eat his Brahma Bhojan. பிரம்மா பாபா எப்படி சாப்பிடுவாங்கன்னு நீங்க சொன்னீங்க. But I want to introduce you a little bit to the family. குடும்பத்திற்கு உங்களை இன்னும் கொஞ்சம் அறிமுகம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பாபாவுக்கு வந்து டிரான்ஸ் மெசஞ்சரா இருந்தீங்க. பாபாக்கு போகு படைத்தீங்க, மெசேஜ் எடுத்துட்டு வருவீங்க பாபா கிட்ட இருந்து. Perhaps what they don't know about you is that you உங்களை பத்தி அவங்களுக்கு தெரியாத என்ன விஷயம் அப்படின்னா engage with நீங்க your வந்து entire family and you உங்களுடைய முழு குடும்பத்தோட பாபா கிட்ட வந்தீங்க. yesterday and you நேற்றும் கூட நீங்க வந்து அவங்கள பத்தி சொன்னீங்க, இன்றைக்கும் சொல்றீங்க. of your family as well. உங்களுடைய குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் கூட Came to Baba மிஸ்டர் மோக்னி வந்து பாபாட்ட ஸ்கூல்ல இருக்கும் பொழுதே வந்துட்டாங்க. பாபாட்ட her mother, அவங்களுடைய தாய், brother, who I அவங்களுடைய மாமா his name is Dada Gopal. தாதா கோபால் அவர் பேரு. அவங்க கிட்ட நான் க்ளோஸா இருக்கிறேன்னு சிஸ்டர் காயத்ரி சொல்றாங்க. கீதா பென், Yugal, and அவங்க 2 பேரும் was the திருமணமானவர்கள். அவங்களுடைய பெண் வந்து சாந்தி, இன்னொரு மகள் வந்து மோகினி தீதி, அப்புறம் லக்ஷ்மண் பாய், சுந்தரி பென், Chandraben in Mauritius. சந்திரா பென் மொரிஷியஸ்ல, அதன் பிறகு Their children, Rajesh, இந்திரா பென், I'm still close to. ராஜேஷ் பாய் அவங்களுடைய குழந்தைகள், இவங்க எல்லாரும் பாபா கிட்ட இருக்காங்க தீதியோட குடும்பத்தில இருந்து. நீங்க சின்ன குழந்தையாக ரொம்ப அழகானவர்களாக ரொம்ப கவரக்கூடியவர்களாக பாபாட்ட வந்தீங்க. பாபா வந்து தொடர்ந்து உங்களை ஸ்கூலுக்கு போக சொன்னாங்க. யூனிவர்சிட்டிலயும் வந்து டெல்லியில வந்து உங்களை படிக்க சொன்னாங்க பாபா. குறிப்பிட்ட ஒரு படிப்பையும் பாபா வந்து படிக்க சொன்னாங்க உங்களை காலேஜ்ல. படிச்சு முடிச்சப்புறம் நீங்க வந்து வேலைக்கு போல, உங்களுடைய நீங்க படிச்ச அந்த டிகிரியை வந்து நீங்க வேலை போறதுக்காக பயன்படுத்தல. பாபா உங்க இதயத்துல கொண்டு வந்துட்டாங்க. டாக்டர் நிர்மலாவோட படித்தவர்கள் அர்ப்பணமானவர்கள் நீங்க தானா? ஒரே நேரத்துல அது நடந்ததா? படித்தவர்கள் எல்லாம் பாபா கிட்ட சமர்ப்பணமான நேரமா அது? சகோதரிகள்ல தீதி சொல்றாங்க, நாங்க சில பேர் இருந்தோம். சுதேஷ் தீதி, சக்கரதாரி தீதி, எல்லாம் ஒரே நேரத்துல வந்தோம். என்னுடைய லாங்குவேஜ் வந்து நான் படித்தது ஆங்கில மொழியில படிச்சேன். அதனால யஜ்யத்துல ஒரு அப்படின்னு ஒரு கவர்ச்சி இருந்தது. ஏன்னா நான் ஆங்கிலத்துல போய் சொற்பொழிவு கொடுக்க முடியும். அப்ப பாபா வந்து நான் வெளிநாட்டுக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னேன், எனக்கு வேண்டான்னு சொன்னேன். ஆனா பாபாக்கு என்ன தேவையாக இருந்தது அப்படின்னா பல விஷயங்களுக்காக பாபா என் மீது அதிகமான அன்பு வைத்திருந்தார்.
பாபாக்கு ரொம்ப பிரில்லியண்டா, ஆக்டிவா, துருதுருன்ட்டு இருக்கிற குழந்தைகள் வேணும். someone to start newspaper நியூஸ் பேப்பர் ஆரம்பிக்கணும், எழுதக்கூடியவர்கள் வேணும் அப்படின்லாம் வந்து பாபா நினைச்சார். அந்த நேரத்துல lady பாபா was contesting to be prime minister. அப்ப வந்து ஒருத்தர் வந்து Indira Gandhi. பிரைம் மினிஸ்டரா இந்திரா காந்தியோட போட்டி போட்டாங்க. அவங்க வந்து ஹெலிகாப்டர்ல வந்து 12 வருவாங்க. So she ஒரு would நாளைக்கு 12 முறை வந்து ஹெலிகாப்டர்ல வந்து just after சொற்பொழிவு கொடுப்பாங்க. ஆனா பாப்பா சொல்லுவார், என்னுடைய குழந்தைகள் 3 முறை வந்து சொற்பொழிவு கொடுத்தாலே களைப்படைந்துடுறாங்க. பாபாக்கு எப்போதும் துருதுருன்ட்டு இருக்கிற குழந்தைகளை பிடிக்கும். ஏன்னா பாபா அப்படிப்பட்ட வியாபாரியாக இருந்தார். அதனால நாம் ஒவ்வொருவரும் அப்படி இருக்கணும்னு பாபா விரும்பினார். யஜ்யத்திற்கு நல்லதாக இருந்தது. அப்படின்னா நாங்க எல்லாரும் குடும்பமாக வந்தோம். ஏன்னா அப்ப வந்து நிறைய எதிர்ப்பு இருந்தது யஜ்யத்திற்கு. டெல்லியில எந்த ஒரு பெரிய நகரங்கள்லயும் பிரம்மா குமாரிகள்னா குடும்பத்தில இருந்து உங்களை பிரிச்சிருவாங்க அப்படிங்கிற அந்த எதிர்ப்பு இருந்தது. சிந்து ஃபேமிலியில இருந்து குடும்பத்தில இருந்து வந்தவங்களுக்கு நிறைய எதிர்ப்பு இருந்தது. ஏன்னா நிறைய கதைகள் நீங்க கேட்டிருப்பீங்க. தாதியுடைய குழந்தைகள், பேர குழந்தைகள் இதையெல்லாம் விட்டுட்டு அவங்க வந்துட்டாங்க. அதனால ஒரு பயம் ஏற்பட்டு இருந்தது சிந்தி சமுதாயத்துல. நிறைய கடிதங்களை வந்து என்னால எழுத முடிஞ்சது. இதெல்லாம் சரியில்லாத விஷயத்தை எல்லாம் நான் எழுத முடிஞ்சது. என்னுடைய முழு குடும்பமும் இதுல வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நான் சொல்ல முடிஞ்சது. பெரிய விதத்துல சிந்தி குடும்பம் வந்தது வந்து கடைசி 2 சிந்தி தான் வந்து பிரம்மா குமாரிகளுடைய ஒரு தலைவராக இப்ப இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. ஜெயந்தி பென்னுடைய ஃபேமிலி, அப்புறம் 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து பாகிஸ்தான்ல இருந்து வந்தவங்க. யஜ்யத்திலேயே இருந்து யஜ்யத்துக்கு நாம் ஆதரவை கொடுக்கிறது அப்படிங்கிறது மிக அழகான ஒரு விஷயம். முழு குடும்பமும் யஜ்யத்திற்கு சொந்தமாகி இருக்கின்றோம். நீங்க யஜ்யக்கு சொந்தமாகும் போது நான் எங்க போனாலும் எல்லாரும் அவ்வளவு அன்பு கொடுக்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் என்னை 60 வருடமாக யஜ்யத்துல பார்த்திருக்கிறாங்க. எதுவுமே வந்து நாம கேட்டதே இல்லை, இது வேணும் அது வேணும். ஆனா யஜ்யத்திற்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கு. அதனால மிக அழகான அனுபவங்கள் குழந்தை பருவத்திலிருந்து இருக்கு. எப்போதும் எனக்கு ஒரு பெருமை இருக்கும். பாபாவினுடைய நீங்க எல்லாருமே வந்து பாபாவை நேசிக்கிறீங்க. நீங்க அதை உணரணும் இல்லையா? உணர்றது மட்டும் இல்லை, எந்த விதத்துல நான் வந்து யஜ்யத்திற்கு சேவை செய்ய முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். எனக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது, எந்த வருமானம் கிடையாது. ஆனா எனக்கு பாவனை இருந்தது. என்கிட்ட எந்த பணியும் பணம் இல்லைன்னு தீதி சொல்றாங்க. அப்போ சிஸ்டர் சாந்தி எப்போதும் சொல்லுவாங்க, சர்ச்ல வந்து பிஷப் என்ன சொல்வார் அப்படின்னா, இங்க நிறைய பணம் இருக்குன்னு சொல்வார். எங்க பணம் இருக்கு அப்படின்னு கேட்டா உங்க பாக்கெட்ல இருக்குன்னு சொல்வார். நீங்க சொல்றது வந்து நீங்க எல்லாரும் இங்க இருக்கிறவங்க பாபாவுடைய குழந்தைகள். உங்க எல்லாருடைய பணமும் யஜ்யத்தினுடைய பணம், அது என்னுடைய பணம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க உரத்து கை தட்டலாம். நான் எங்க போனாலும் எங்க இருந்தாலும் யஜ்யத்திற்கான அந்த பாவனை இருக்கிறது. மற்றவர்களுக்கும் கூட அந்த பாவனையை உருவாக்க உதவி செய்கிறது. நான் செய்யறேன்னு மற்றவங்க சொல்லுவாங்க, ஆனா நான் எதுவும் செய்யல அப்படின்னு சொல்றாங்க. நீங்க செய்யும் போதுதான் செய்யும் போதும் சொல்லும் போதும் உங்களுடைய பாவனை மற்றவர்களுக்கு பாவனையை உருவாக்கும். ஆனா உங்களுக்கு பாவனை இல்லை, ஆனா சும்மா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதன் மூலம் எந்த ஒரு உந்துதலும் ஏற்பட முடியாது. இது அழகான விஷயம். எனக்கு ஒரு அழகான வாழ்க்கை, இன்றைக்கும் கூட மிக அழகான வாழ்க்கை எனக்கு கிடைத்திருக்கிறது. நாளை நாம் மீண்டும் தொடர்வோம். சனிக்கிழமையும் நாம வந்து அதிகமாக சேர்ந்துக்கலாம்.
உங்களுடைய வெவ்வேறுபட்ட முகங்களை அவர்கள் தெரிந்து கொள்ள முடியும். பல முகங்களை கொண்டவர் அவர் யஜ்யத்துல. சோ அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு நாளும். சிஸ்டர் தீதி மோகினிக்கு நன்றிகள். நான் சும்மா உங்களை சின்ன விஷயம்தான் கேட்டேன். Yeah, a little angel texted me, so she changed the program. Okay, Bhumi, was that fine? Should we continue with one aspect tomorrow and the other aspect on Saturday? So நாளைக்கு ஒரு விஷயத்தை பற்றியும் சனிக்கிழமை மற்றொரு விஷயத்தை பற்றியும் பேசலாமா அப்படின்னு கேக்குறாங்க. தீதிக்கு ஓம் சாந்தி, நன்றிகள். அவ்யக்தி பரிவார் ஒருவருக்கான அன்பில் இணைந்து 69 முதல் கோடான கோடி பாக்கியம் மற்றும் ஆசீர்வாதங்கள். ஏப்ரல் 21, 1973. உங்களுடைய பணி எவ்வாறு, உங்களுடைய பெயரும் அவ்வாறே. இந்த குழுவை என்னவென்று அழைக்கலாம்? மதுபன் நிவாசிகளை எப்படி அழைப்பது? மதுபன் நிவாசிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள்? இங்கு அமர்ந்திருப்பவர் எல்லோரும் தங்களை கோடானு கோடி பாக்கியசாலிகளாக கருதி முன்னோக்கி போயிட்டு இருக்கீங்களா? மதுபன் அப்படிங்கிறது புகழப்படுகிறது. ஏனென்றால் மதுபன் வாசிகளால் மதுபன் புகழப்படுகிறது. மதுபனினுடைய சூழலை, வாத்தாவரணை உருவாக்குவது யார்? நீங்க எல்லாரும் உங்களுடைய வாழ்க்கையில மதுபனின் புகழை அனுபவம் செய்கின்றீர்களா? மதுபனின் புகழ் என்ன என்று நினைவு செய்யப்படுகிறது. மதுபன் அப்படிங்கிறது ஒரு மகத்தான பூமியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட மகத்தான பூமியில் வாழும் ஆத்மாக்களும் மகத்தானவர்களாக இருக்க வேண்டும், இல்லையா? நீங்கள் இப்படிப்பட்ட ஆன்மீக போதையில் நீங்கள் மகான் ஆத்மாக்கள், இப்படிப்பட்ட மகான் ஆத்மாக்கள் நீங்கள் அப்படிங்கிற அந்த ஆன்மீக போதையில நீங்க இருக்கிறீங்களா? உங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு செயலும், மகாத்மாவின் ஒவ்வொரு எண்ணமும் செயலும் மகத்தானதாக இருக்கிறது. அதனால் நீங்கள் இவ்வளவு மகத்தானவர்களாக இருக்கின்றீர்களா? உங்களுடைய ஒரு எண்ணம் கூட சாதாரணமாகவும் வீணானதாகவும் இருக்கக்கூடாது. உங்களுடைய ஒரு சின்ன காரியம் கூட சாதாரணமாகவும் பொருளற்றதாகவும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு காரியமும் இப்படிப்பட்ட மகான் ஆத்மாக்கள், இப்படிப்பட்ட மகான் ஆத்மாக்களின் ஒவ்வொரு காரியமும் அர்த்தமுடையதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட மகான் ஆத்மாக்கள் அர்த்தத்தின் சுரூபமாக நீங்கள் இருக்கின்றீர்களா? நீங்கள் மகான் ஆத்மாக்கள். உங்களுடைய பெயர் மதுபன் நிவாசிகள். அதனால் நிச்சயமாக உங்களுடைய பெயரும் கூட அந்த மதுபன் அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய பொருளின் முக்கியத்துவத்தை உணர்ந்து இருக்கின்றது. நீங்கள் உங்களுடைய சார்ட் செக் பண்றீங்களா? உங்களுடைய புலன் அங்கங்களின் மூலம் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் பொருள் பொதிந்ததாக இருக்கிறதா? நீங்கள் செலவழிக்கும் அந்த நேரம் சரியான முறையில் செலவழிக்கப்படுகின்றதா? ஒரு மேன்மையான காரியத்திற்காக பயன்படுகின்றதா? உங்களுடைய சார்ட்டை நீங்க எந்த முறையில சோதிக்கிறீங்களா? இல்ல நீங்க வெறுமன மேலோட்டமான விஷயங்களை சோதிப்பீர்களா? யார் ஒருவர் தன்னை இந்த முறையில் சோதிக்கிறீங்களோ கை உயர்த்துங்கள். மகாத்மாக்களின் ஒவ்வொரு காரியமும் தெய்வீக காரியம் என்று புகழப்படுகிறது. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களுடைய ரூபம், கவரக்கூடிய ஒரு ரூபம், அவ்யக்த மகாத்மாக்களின் அவ்யக்த ஸ்வரூபம் எல்லாமே ஒரு சிலையின் ரூபத்தில் நினைவு செய்யப்படுகிறது. அதே முறையில் முழு நாளும் உங்களை நீங்கள் சோதிக்க வேண்டும். உங்களுடைய முகம் அப்படிப்பட்டதாக இருந்ததா?
அது வழிபாட்டிற்கு உரிய விதத்தில் உங்களுடைய முகம் இருந்ததா? உங்களுடைய காரியங்கள் புகழப்படும் அளவிற்கு அப்படிப்பட்ட தெய்வீக காரியமாக இருந்ததா? இது உங்களுடைய குறிக்கோள் இல்லையா? நீங்கள் இங்கு படிக்கவும் கற்றுக்கொள்ளவும் வரும் பொழுது உங்களுடைய கடைசி குறிக்கோள் என்ன? சங்கமயுகத்தின் குறிக்கோள் என்ன? இதுவே இல்லையா? சங்கமயுகத்தின் செயல்கள் சங்கமயுகத்தின் செயல்கள் தெய்வீக செயல்கள் என்று புகழப்படுகிறது. ஓம் சாந்தி. முரளி நாளை தொடரும்.